அண்ணாமலை வீட்ல இருந்து போனதுனால விஜயா ஒவ்வொரு நிமிஷமும் ரோகிணியத்தான் டார்கெட் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. இதனால ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த தூக்க மாத்திரை எடுத்து விஜயாவுக்கு டீல கலந்து கொடுக்குறாங்க. விஜயா ரோஹிணி கொடுத்த டீயை குடிக்கலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிக்குது. டீயோட நேரா ரூமுக்கு போயிடுறாங்க. ரோஹிணியும் பின்னாடியே போறாங்க. அதுக்குள்ள டீ கப்பு காலியா இருக்குது. விஜயா ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன, எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு ரோஹிணியை பார்த்து திட்டும்போது ரோஹிணி அப்படியே பின்னாடியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே விஜயா கட்டில படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி யோசிக்கிறாங்க. நல்ல வேலை, இந்த ஆன்ட்டி டீயை ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க போல இருக்கு. நல்லா தூக்கம் வந்து தூங்குங்க ஆன்ட்டி. இனிமேல் இப்படித்தான் செய்யணும். இதுதான் உங்களுக்கு சரியான விஷயம். என்னைய எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க. நான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணமா? மனோஜ் தப்பு பண்ணதுக்கு மனோஜை திட்ட வேண்டியதானே, என்னைய திட்டிகிட்டே இருக்கீங்க. அதான் மகேஸ்வரி கொடுத்த அந்த தூக்க மாத்திரையை டீல கலந்து கொடுத்தேன். நல்லாதான் போச்சு. நல்லா குடிச்சிட்டு தூங்குங்க. அடுத்த டீ எப்போ கொடுக்கணும்னு பார்த்து நானே வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நிம்மதியாக தூங்குங்க. நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தூங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ரோஹிணி பேசுகிறாங்க. பார்த்தா டக்குன்னு விஜயா கண்ணை முழிச்சு என்னடி சொன்ன அப்படின்னு திரும்புகிறாங்க. ஆண்டி, அது அது ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. ஏய், டீயில் என்ன திரி கலந்து கொடுத்த? அப்படின்னா என்னை ஒரேடியாக சாகடிக்கலாம்னு நினச்சியா? இல்லை ஆண்டி, இல்லை அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க. விஜயா கத்தி கூச்சல் போடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் ஓடி வராங்க. ஏய் மீனா, எங்கடி போன? நீ டீ போடாம இவளை எதுக்கு டீ போட விட்ட? இவ என்னை கொல்ல பார்த்துருக்கா. டீல ஏதோ தூக்க மாத்திரையை கலந்து என்னை சாகடிக்க பார்த்துருக்கா. அவரையும் வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ என்னைய சாகடிச்சிட்டா. இவளுக்கு நிம்மதியா போச்சு. சொத்தை முழுசா இவளை எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மீனா உடனே, என்ன ரோஹிணி, அத்தை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ ஒன்றும் இல்லை மீனா, அது ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லை? என்ன ஒன்றும் இல்லை? ஏய், இவ நான் குடிக்கிற டீயில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துருக்கா. இப்போ நான் படுத்துக்கிட்டு இருந்தேன், வந்து டீ கப்பு காலியாக இருக்கா. சரி, உனக்கு இதுதான் லாய்க்கு, இனிமே இப்படி தான் உன்னை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ பேசுனான். நான் முழிச்சிருந்து எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அத்தை, ரோஹிணி எதுக்காக அப்படி செய்ய போகிறாங்க? அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏய் போடி, நீ உண்மையாக இருக்கிறதுனால எல்லாரையும் உண்மைன்னு நீ நம்பாத. இவ சரியான பொய்க்காரி தான். இவ என்னை சாகடிக்கலான்னு பார்த்துருக்கா. ரவி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஸ்ருதியும், ஆன்ட்டி நீங்கள் ஏதாவது கனவு கண்டீங்களா? ரோஹிணி எதுக்காக அப்படி பண்ண போகிறாங்க? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி, ஆமாம் ஆன்ட்டி, டீயில் தூக்க மாத்திரை கலந்துருந்தா நீங்கள் எப்படி இப்படி முழிச்சிருக்க முடியும்? டீ ஃபுல்லாக தான் குடிச்சிட்டீங்கல்ல. ஏய் ஏய், பொய் சொல்லாத. ஏய் ஸ்ருதி, ரவி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வரட்டும். அந்த டீ கப்பில் இருக்க டீயை எடுத்து சோதனை பண்ணி பார்த்தா அதில் தூக்க மாத்திரை கலந்துருக்க விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. இவ தான் தூக்க மாத்திரை கலந்தா. இவளே வாயை விட்டு உளர்னா. ஐயோ ஆன்ட்டி, நீங்கள் தான் அந்த டீயை குடிச்சிட்டீங்க, உங்களுக்கு தூக்கமும் வரல. அப்புறம் எப்படி நான் தூக்க மாத்திரை கலந்தேன்னு சொல்கிறீங்க? நான் எதுவுமே கலக்கல ஆன்ட்டி. ஏய், அந்த டீயை நான் குடிக்கவே இல்லடி. அங்கே குடிக்கலான்னு வாயில் வைக்க பார்த்தேன், கசந்து தள்ளுச்சு. கருமம், நீ போடுற டீயை யாராவது குடிக்க முடியுமா? அந்த நேரம்னு பார்த்து ஃபோன் அடிச்சிச்சு. டீ கப்பை கீழே வைக்க மறந்துட்டு வேகமாக ஃபோன் எடுக்க உள்ள வந்துட்டேன். ஃபோன் எடுத்து பேசும்போது டீ கீழே கொட்டிடுச்சு. அதனால தான் டீ கப்பு காலியாக இருந்தது. நானும் ஏதோ கவலையில் அப்படியே படுத்துட்டேன். இவன் நான் டீயை குடிச்சிட்டு தூக்க மாத்திரையினால தூங்கிட்டேன்னு நினச்சி அவளா வாயை விட்டு உளர்னா. மீனா, ரவி, நான் சொல்கிறத நம்பு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு விஜயா கத்துறாங்க. உடனே மீனா திரும்ப முறைச்சு பார்க்குறாங்க. ரோஹிணி, என்ன பண்ணினீங்க? ஆன்ட்டியை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு மீனா கேட்கும்போது, ஐயோ மீனா, நான் அப்படிலாம் செய்யலையே. நீ கிச்சனில் மாத்திரை நுணுக்குனில, அங்கே சில மாத்திரைகள் சிந்தி கிடக்குது. அந்த மாத்திரையோட கவர் குப்பைத்தொட்டியில் கிடந்துச்சு. அப்போவே யார் கிச்சனில் கொண்டது மாத்திரை கவர் போட்டது அப்படின்னு நான் யோசித்தேன். அத்தை சொல்கிறதுக்கும் அங்கே மாத்திரை கவர் கிடக்கிறதுக்கும் சரியான சந்தர்ப்பம் தான். அப்போனா நீங்கள் தான் அத்தையை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஏன், உங்கள் ரகசியத்தை அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? என்கிட்ட தான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி உண்மையை சொல்ல விடாமல் தடுத்து வச்சிருக்கீங்க. ஆனால் அத்தைக்கிட்ட உங்கள் பாச்சா பழிக்காது. அதனால்தான் அத்தைக்கு தூக்க மாத்திரை கலந்து ஒரேடியாக சாகடிச்சலாம்னு நினச்சிங்களா அப்படின்னு மீனா கத்துறாங்க. ஐயோ மீனா, நீ ஏன் எதையோ பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஸ்ருதி உடனே, என்ன மீனா, என்ன ரகசியம்? ரோஹிணியோட என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியும்? ஆமாம் ஸ்ருதி, இவங்களோட ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரியும்.
என்கிட்ட நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுனாங்க. அதனால்தான் என்னால ஒருத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை, ரோகிணிய பத்திய ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. விஜயா அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. ரோகிணி வேற, ஐயோ மீனா சும்மா இருங்க மீனா அப்படின்னு ரோகிணியும் மீனா கிட்ட கெஞ்சுறாங்க. விஜயா உடனே, ஆமா மீனா, எனக்கு இவ ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, இவளே எல்லாத்தையும் உளறிட்டா, நீ சொல்லு மிச்சத்தை அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. மீனா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ரோகிணிக்கு விழுதே அடி. பார்த்தா ஸ்ருதி தான் அடிக்கிறாங்க. ஏய், எந்த அளவுக்கு போய் பேசுறவளா இருக்க, உண்மையை மறைச்சு ஏமாத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, அதுவே ரொம்ப கேவலமானது. அதுக்காக கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிட்டியா? டேய் ரவி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு ஸ்ருதி மிரட்டுறாங்க. இப்படி போனால் நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.